உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு கொடூரமான கொலை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிறோம். என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காணி தகராறு முற்றிய நிலைமையில் ஒரு 59 வயது மதிக்கத்தக்க ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக இது ஏன் நடந்தது என்ற விஷயங்களை தான் கதைக்க போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் கோப்பா என்ற பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும், கோப்பாய்க்கு பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு கல்வியற் கல்லூரி என்று சொல்லப்படுற இடம், தேசிய கல்வியற் கல்லூரி. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. அதாவது 59 வயது மதிக்கத்தக்க 2 பிள்ளைகளுடைய தந்தை தன்னுடைய தோட்ட காணிக்கு சென்றிருக்கிறார். அங்கே தோட்டம் செஞ்சிருக்கிறார். அந்த தோட்டத்துக்கு தண்ணீரை பாய்ச்சி விடணுன்றதுக்காண்டி மம்பட்டியும் கொண்டு போய் அங்கே தோட்ட வேலைகளில் தண்ணியை பாய்ச்சிற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்க அந்த தோட்ட காணிக்கு பக்கத்தில் இருக்கிற சில நபர்கள், அதாவது பக்கத்து காணிக்காரர் இவரோட காணி விவகாரம் தொடர்பாக கலந்துரையாடி இருக்க. முதல்ல இது எங்களை காணி, எங்களுக்கு தண்ணி வெட்டாதீங்க, அப்படி இது நடந்தோ தெரியல. ஆனால் இது சம்பந்தமான தெளிவான தகவல் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்கல. பக்கத்து வீட்டுக்காரர் காணி ரீதியான விஷயங்களை அவரோட கதைச்சிருக்கணும். கதைச்ச இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சைட்லேயுமே கதைக்க அது உச்சகட்ட ஒரு புன்முறுகலாக இருக்குது, முரண்பாடாக இருக்குது, மாறி மாறி சண்டை பிடிக்கிற நிலைமைக்கு வந்திருக்குது. அந்த நேரத்தில் அந்த 3 நபர்கள் அங்கே வந்திருக்கணும். அந்த 3 நபர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறித்த அந்த 59 வயது நபரை தாக்கியிருக்கணும். தாக்கினதுக்கு பிறகு இன்னும் உச்சகட்ட கோபம் அடைஞ்ச அந்த குறித்த நபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேரில் ஒரு ஆள் அந்த தோட்டக்காணியில் நீரை பாய்ச்சி கொண்டிருந்த அந்த 60 வயதுனா கிட்டத்தட்ட முதியவர் நிலையை அடைஞ்சிருப்பார். ஸோ அவருக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்த மம்பட்டியால் அவருடைய புரடியில் தாக்கியிருக்கிறார். தாக்கினதில் அவருடைய பிறடி பக்கம் வெடித்து அதனோட ரத்தம் எடுத்து அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு போன இடத்துல அவர் துரதிருஷ்டவசமாக இறந்து போயிட்டார். இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 3 பேரில் காவல்துறையினர் ஒருவரை இப்போ கைது செய்துட்டாங்க. 3 பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அதில் ஒருவர் இப்போ கைதாகி இருக்கிறார். 2 பேர் தலைமறைவாகி இருக்கிறார்கள். அவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை வட்டாரங்களில் தெரிய வந்திருக்குது. பாருங்கள், ஒரு சின்ன காணி விஷயம், அந்த காணிக்கான தீர்வு கிடைக்கல. நீங்கள் கதைச்சதால இன்றைக்கு காணிக்கான தீர்வு அதில் நிச்சயமாக கிடைக்கல 2 தரப்புக்கும். ஆனால் ஒரு பக்கம் ஒரு உயிர் போயிட்டுது. அந்த குடும்பம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கவலை வேதனையில் இருக்கும். அந்த இழப்பை ஈடு செய்ய முடியலாத அளவில் இருக்கும். அதே மாதிரி அவரை தாக்கி கொலை செய்துட்டாங்க 3 பேர். அந்த 3 பேரும் இனி ஜெயில், அந்த ஜெயிலில் அவர்கள் உள்ளே போய் இனி வெளியே பிடியில் அதுக்கு பிறகு பல வருடங்கள் கழிச்சோ என்னவோ அவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு இப்போத்தைய நிலவரங்கள் படி மரண தண்டனை வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ 2 சைட் குடும்பமுமே இன்றைக்கு பாதிப்படைஞ்சிருக்குது, பாதிப்படைய போகுது இனியும். அப்போ இப்படியான பிணக்குகள், இப்படியான பிரச்சனைகள் வரைக்கும் அதிலிருந்து விலகிப்போம். இதுக்கு சட்ட ரீதியாக நாங்கள் அணுகிறதன் மூலமாக இப்படியான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு இடத்துல காணி விவகாரத்தை கதைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த கதைக்கிறது முருகல் தன்மை கூடிக்கொண்டே போகுதுன்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் அந்த இடத்த விட்டு விலகிடுவோம். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளான்னு சொன்னால் பாதிக்கப்பட போகிறது 2 பேரும் தான். அப்போ அதால் அந்த இடத்த விட்டு நாங்கள் விலகி சட்ட ரீதியாக அதை அணுகினோம்னு சொன்னால் உண்மையான சட்டத்தின்படி அதுக்கான தீர்வு கிடைக்கும். அப்போ 2 பக்க இழப்புகளும் இல்லாமல் போகும். இன்றைக்கு அதுக்கான தீர்வும் கிடைக்கல. என்ன விஷயம் காணிக்காக சண்டை பிடிச்சினமோ அதுக்கான தீர்வும் இல்லை. ஒரு பக்கம் இழப்பு, இன்னொரு பக்கம் பேரிழப்பு. உண்மைக்குமேன்னு சொன்னால் இனி அவர் இறந்துட்டார், இறந்தவர் நினச்சி அவருடைய உறவுகள்லாம் அழப்போகுது. ஆனால் கொலையை மேற்கொண்டவர்கள் இனி சிறை தண்டனை அனுபவிக்க வைக்க உள்ளே இருந்து வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய நிலையை நினைச்சு வேதனைப்பட போகணும். அப்போ 2 பக்கமுமே இன்றைக்கு ஒரு இழப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு. சொந்தங்களே, இப்படியான பிரச்சனைகள் வரைக்கும் மிகவும் அமைதியாகவும் இதுக்கு என்ன நடவடிக்கைகள் செய்யலாம். ஒருவரோட ஒரு காணி பிரச்சனை என்று சொன்னால் சண்டை என்று இல்லாமல் அவர்கிட்ட போயிட்டு விஷயத்தை சொல்லுங்கள். இது எங்கட காணிக்குள்ளே வருது, எங்கட காணிக்குள்ளே நீங்கள் தண்ணியை இறைக்கிறது எங்கட காணிக்குள்ளே வருது, இதை தீருங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு யார் பெரியாள், நீ பெரியாளா, நான் பெரியாள்னு இல்லாமல் உண்மையான விஷயத்தை வடிவாக சொன்னால் யாருமே கேட்டுக்கொள்வாங்க. எங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நாங்கள் போயிட்டு ஒரு பிரச்சனை இதை வடிவாக இப்படித்தான்னு சொன்னால் அவங்களுக்கு விளங்குமோ இந்த படியன் நல்ல வடிவாக சொல்கிறாங்க. உண்மைக்குமே அவன் சொல்கிறது சரிதான். அண்ட் அங்கே போனோன்னு நீ என்னென்னு தண்ணியை அதாக்குவ வெளியே போடா, அதை போயிடா, உனக்கு ஆக்களை வச்சு அடிப்பேன் அப்படின்னு சொன்னால் இந்த சண்டைகள் பெரிய லெவலில் பெருசாகி இப்படி தான் நிற்கும். நன்றி சொந்தங்களே, இப்படியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் அமைதியாக இருந்து நீங்கள் சட்ட ரீதியாக அணுகிக் கொள்ளுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.